என்ன இருக்கணும்னா ஒன்றா இருக்கணும்னா நீ நான் தாரா நம்ம 3 பேரும் ஒத்துமையா ஒரே குடும்பமா ஒண்ணா. குடும்பம்னா இப்படி ஒரே ரூம்ல ஒன்னா வாழ்ந்து தூங்குறதா குடும்பமா? இல்ல மனசுல எந்தவித தயக்கமும் இல்லாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம்னா என்ன சொல்லுங்க? இந்த பார், நீ தேவையில்லாம பழசெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பிரச்சனையை பத்தி மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். வேணாம், விட்டுரு. பாத்தீங்களா, இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்க புரியுது. இது உங்க குறை இல்ல, புரிஞ்சுக்கவே மறுக்கிறிய, அதுதான் உங்க பிரச்சனை. வேணாம், இது சொல்ல என்ன விட்டுருங்க. விட்டுருங்க அண்ணா. எங்க போகணும்? ரோட்ல போய் படுக்க போறியா? ஒண்ணு அவங்க கூட இந்த ரூம்ல படுக்கணும், இல்ல ரோட்ல தான் இருக்கணும், இல்லையா? என்னை பத்தின பார்வையும் கணக்கும் இதுதான் பிரச்சனை. இங்க பாருங்க, நீங்க எதுவும் மாற வேணாம். ஏன்னா அதுக்காக கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் மாற வேணாம், என்னையும் மாற சொல்லாதீங்க. அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறேன். சரி, ரைட்டு. நான் வெளில போய் படுக்கிறதுனால உங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னது இல்லை அவர் சொன்ன திட்ட ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வெளியில போகல, தாரா கூட போய் படுத்துக்கிறேன். தாராவுக்கு அப்ப தேவைதான், அது வெறும் பேருக்காகவோ இல்ல வெளியில குடும்பமா வாழ்றோம்னு சீன் போடுறதுக்காகவும் இருக்கக்கூடாது. ஜனனி, என்னாச்சு? ஏதா வேணுமா? தலை ஏதாவது சுத்துதா? வாந்தி வருதா? என்ன செய்யுது? என்னன்னு சொன்னாதானே ஏதாவது செய்ய முடியும். என்னாச்சு? சக்தி, ஐ லவ் யூ. என் மேல கோபப்படாதடா. எனக்கு தெரியுது, நான் ஹெல்த்தியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படக்கூடாது. இதை பத்திலாம் தான் நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரியுது. ஆனா இன்னொன்னு யோசிச்சு பாரு, ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் நான் என்ன சூழல்ல இருந்தேன். இதெல்லாம் எப்படியாவது என் மைண்ட்ல வருது. இதெல்லாம் யோசிச்சு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்?
உங்க அண்ணனை பார்த்தல, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நீயே சொல்லு, இதெல்லாம் நியாயமா சக்தி? நான் இப்ப அமைதியா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நான் ஏதாவது இப்போ செய்ய போக அதனால மத்தவங்களோட லைஃப்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன். ஆனா நான் விட போறதில்ல. எவ்வளவு வேஷம், என்ன ஒரு ஆக்டிங்.